இந்த பதற்றம் அதிகமாக போச்சு சார். இப்போது ரொம்ப பதட்டம். எங்கள் வீட்டுக்காரமாக கூட ஸ்கூட்டரில் உட்காந்து வந்தது. நான் இட்டு போகணும். இந்த ஒரு சிக்னல்லேருந்து நம்ம சிக்னல் என்றைக்காவது மதிக்கிறோமா? சிக்னல்லேருந்து ஒன்றும் இல்லை சார், அந்த எல்லோ சிக்னல் போட்டாலே கிளம்பி போயிடுறான். க்ரீன் வர்றதுக்கு முந்தி பறந்துடுறான். அப்படி தான் என் பக்கத்தில் இருக்கிறவன் க்ரீன் வர்றதுக்கு முந்தி பறந்துட்டான். ஏன் உங்கள் வீட்டில் புலம்புறான்? அவன் பாரு இன்னும் வேகமாக போட்டான், நீ நிற்கிற இங்கேயே. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எப்போ பார்த்தாலும் ரூல்ஸை கட்டினால என் கதை எனக்கு தானே தெரியும். சிங்கப்பூரில் நான் 2 பேச்சாளனை கூட்டும் போய் ஒரு ரோடு விட்டு ரோடு தாண்டி அண்ணாண்ட போனேன். 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த 2 பேர் ஓடி வந்து தமிழ்நாட்டு தங்கங்களா எப்போ வந்தீங்கன்னா, எப்படா நான் பேசாமல் பழகாமல் கண்டுபிடிச்சேன்னா, எந்த இடத்துல ரோடை கிராஸ் பண்ணக்கூடாதோ அந்த இடத்துல கிராஸ் பண்ணி வந்துக்கிறீங்கடா. நீ நம்ம ஊரை தவிர வேறு யாரால் இருக்க முடியும், எங்களால் தீர்மானிக்க முடிஞ்சதுன்னா. நான் ஏற்கனவே பட்டிருக்கிறேன் பாடு, அதனால் க்ரீன் வரட்டும் நான் நிற்கிறேன், இவ துடிக்கிறான். நான் சொன்னேன் பதற்றப்படாது. ஏன் பதற்றப்படுற, ஏன் டென்ஷன் ஆகிற? அடுத்த சிக்னலுக்கு போய் அவன் நிற்க போகிறான் முன்னாடி. ஏன்னா இன்னும் நம்ம தான் ஊரில் தான் எங்கே பார்த்தாலும் ஸ்பீட் பிரேக்கு, எங்கே பார்த்தாலும் சிக்னலு. இங்கேருந்து வேகமாக போகிறான், அங்கே நிற்க போகிறான். நாம் போய் அவன் பின்னாடி நிற்க போகிறான். இதுலேயே நீ பதற. 2 பேரும் ஒரே இடத்துல தான் போய் நிற்க போகிறேன், கவலையப்படாதுன்னு அதே மாதிரி போனால் அதே சிக்னல் நிற்கிறான் அவன் இல்லையா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா சைடில் நிற்பார் போலீஸ்காரர். அவர் நேராக கூட நிற்க மாட்டார், சைடில் நின்று இருப்பார். யார் மீறி போகிறான்னு அவனை போய் பிடிச்சா. அது மாதிரி தான் ஒருத்தனை பிடிச்சிட்டாரு. என்னாரு கவனிக்காமல் போகிறேன்னாரு. இப்போ கவனிச்சிடறான்னு பாக்கெட்டில் கை வச்சான். அதுக்கு அர்த்தம் அவன் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்படின்னா காலம் அப்படி இருக்குது சார்.